கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1 நிருபம் 5 அதிகாரம் 18 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் வசனம் 18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று சொல்லி ஒரு அற்புதமான வார்த்தை இங்கே நாம் வாசிக்கின்றோம். கடவுள் எதை விரும்புகின்றார், எதை எதிர்பார்க்கின்றார் என்றால் அந்த முந்தின வார்த்தை சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும் என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நிலவுகின்ற எந்த சூழ்நிலையை குறித்தும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் மகிழ்ச்சியான செய்திகள் நம்மை நோக்கி வரும்பொழுது நாம் ஆர்ப்பரித்து ஆண்டவருக்கு துதிகளை ஸ்தோத்திரங்களை நாம் எடுத்திருப்போம். திடீரென்று கேட்கின்ற வேதனை நிறைந்ததான ஒரு செய்தியோ அல்லது அந்த அனுபவமோ ஒரு பெரிய கஷ்டத்தையும் உள்ளத்தில் மிகுதியான பாரத்தையும் ஏற்படுத்தும் பொழுது என்னால் வாய் திறந்து கூட செபிக்க முடியவில்லை என்கிற நிலைமைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் கடந்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் உள்ளத்திலே இருந்து என்ன விதமான எண்ணங்கள் வெளிப்படுகிறது, அதுதான் மிக முக்கியமாக ஆண்டவரால் கவனிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. எல்லாமே சுகமாக இருக்கும் பொழுது, எல்லாமே நமக்கு அனுகூலமாக இருக்கும் பொழுது 1000 ஸ்தோத்திரத்தை கடவுளுக்கு நாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறவர்களாக இருப்பதை காட்டிலும் நமக்கு அல்லது நாம் எதிர்பார்த்ததற்கு சற்று வேறு விதமாக காரியங்கள் சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் தென்படுகிறது என்ற நிலை வரும் பொழுது நாம் எப்படி கடவுளை நாம் பார்க்கின்றோம் அல்லது கடவுளை நோக்கி என்ன விதமான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகின்றோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களோ வேதனையான தருணங்களோ எது இருந்தாலும் கடவுளை நாம் நோக்கி என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே பவுலடியார் குறிப்பிடுகிறார் என்றால், எல்லாவற்றிலேயும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஆண்டவருக்கு நீங்கள் நன்றியை ஏறிடுங்கள், ஸ்தோத்திரித்து கொண்டே இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. ஏன் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும்? நான் விரும்பின காரியங்கள், எதிர்பார்த்த காரியங்கள், நான் செபித்த ஜெபங்கள் கேட்கப்பட்டு நான் விரும்பின ஆசீர்வாதமான நன்மையான மகிழ்ச்சியான காரியங்கள் என் வாழ்க்கையில் நடைபெற்றிருந்தால் உண்மையாகவே நான் மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியிருப்பேன். ஆனால் இப்பொழுதோ என் குடும்பத்தில் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கின்ற காரியங்கள் என்னை தாங்கொன்னா துயரத்திற்குள் ஆழ்த்தி இருக்கிறதே. இந்த நிலையில் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவது எவ்வளவு சாத்தியமற்ற ஒன்று என்கிற எண்ணம் நமக்கு ஏற்படலாம். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் ஆம், எந்த சூழ்நிலையிலும் கடவுளுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்த நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லது அந்த தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டிய மக்களாக நாம் இருக்கின்றோம். காரணம் என்ன? கடவுள் அரக்க குணம் படைத்து நான் உன் வாழ்க்கையில் என்னத்தை செய்தாலும் நீ மாத்திரம் என்னை நீ மகிமைப்படுத்தி கொண்டே இரு என்று கேட்கிற கடவுள் அல்ல. கடவுளை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஒருவேளை எனக்கு இப்பொழுது இப்படிப்பட்டதான இக்கட்டான மிக கடினமான சூழ்நிலை இருந்தாலும் கூட
ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் இருந்து என்னை விடுவிப்பதற்கு, ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை, இந்த நிலைமையை மாற்றி மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை, மகிழ்ச்சியான சூழலை என் வாழ்க்கையில் உண்டாக்குவதற்கு ஒருவரால் மட்டுமே முடியும். ஆகவே கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகின்றேன், தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் என்கிறதான விசுவாசம் நிறைந்த வாழ்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அப்பொழுது தான் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் உண்மையாகவே கடவுளை சார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்று அது விளங்கும். ஒருவேளை இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்றார். அதே நேரத்தில் விரும்பத்தகாத, சற்றேனும் எதிர்பார்த்திராத, நம்முடைய இருதயத்தை சுக்குநூறாக உடைக்கின்ற காரியங்களும் அநேகருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே கூட கடவுளுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவதே உகந்ததாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய கடவுள் அந்த சூழ்நிலையில் நமக்கு கூட இருந்து நமக்கு ஒத்தாசை செய்கிறவராகவும் உதவி செய்கிறவராகவும் அந்த நிலைமை எல்லாவற்றையும் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவருமாக இருக்கிறார். ஆகையால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் நாம் கடந்து வந்த ஒவ்வொரு நாளையும் நாம் திரும்பி பார்த்து, ஆண்டவரே, இந்த மாதத்தில் என் வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறேன். ஒருவேளை சூழ்நிலைகள் வேறு விதமாக இருந்திருந்தால் கூட அந்த சூழ்நிலையின் மத்தியில் ஆண்டவரே, எவ்வளவு சிறப்பாக நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஏனென்றால் அதுதான் கடவுள் நம்மை குறித்து சித்தம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். அதுதான் தெய்வ சித்தமாக இருக்கிறது. மாறாக நாம் வேறு எந்த காரியத்தையும் அதற்கு ஈடாக கொடுத்து விடவே முடியாது. அப்படி கொடுப்போமானாலும் அது கடவுளுக்கு உகந்ததாகவும் காணப்படாது. ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, உள்ளத்தின் ஆழத்தை, ஒருவேளை இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இருந்திருக்கலாம், அல்லது இந்த மாதம் முழுவதும் நீங்கள் மிகுந்த வேதனையை உங்களுக்கு பரிசாக கொடுத்த ஒரு மாதமாக இருந்திருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், இதோ உம்முடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறோம், உம்முடைய பார்வைக்கு நலமானதை தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். தேவன் கொடுக்கிற சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். வருகிற மாதத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் கடவுள் எங்களை அற்புதமாக கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறீர் ஐயா. ஒருவேளை எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எது எப்படி நடந்திருந்தாலும் ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறேன். நீர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொண்டு உமது பிள்ளைகள் ஆகிய எங்களுக்கு எந்த சூழ்நிலைகளையும் எங்களுக்கு அனுகூலமாக்கி தருகிற கடவுள், தோல்வியை ஜெயமாக்குகிற கடவுள். ஆண்டவரே சுவாமி, வியாதியை கர்த்தாவை விலக்கி எங்களை ஆசீர்வித்து உயர்த்துகின்ற கடவுள். இன்னும் நாங்கள் விரும்புகிற எந்த காரியத்தையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை நன்மையினால் நிரப்புகிற கடவுள். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை முழுமையாய் பொறுப்படுத்திக் கொண்டு எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து தொடர்ந்து நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும் பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.